வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதுறதுங்க பார்க்க போகிறோம். அதாவது ட்ரில்லிங் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கேவிட்டி மேக்கிங், சாம்ஃபர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதுறது, அதை இண்டிவிஜுவலாக எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான டையை மாடலிங் கேட்வேயை பயன்படுத்தி NX10ல் வரைய போகிறேன். தென் NX10ல் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கேட்வேயை பயன்படுத்தி அந்த டைக்கான CNC VMC ப்ரோக்ராமை நான் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு NX10 ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான டையை அதில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ நான் NX10 ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூவில் மாடல் கேட்வேல யூனிட்ஸ் மில்லிமீட்டர்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் நேம் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காம்பினேஷன்னு கொடுக்குறேன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், அதாவது செட் ஆஃப் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பினேஷன்னு கொடுக்குறேன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஃபோல்டர் எந்த டைரக்டரியில் சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதையும் கொடுத்துக்கிறேன்னா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது மாடலிங் கேட்வே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ காம்பினேஷன் பார்ட் மாடிஃபை பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு XY பிளேனை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு தேவையான மாடலை நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 150 வச்சுக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இதோட டிஸ்டன்ஸ் 75. அதே மாதிரி எக்ஸுக்கும் ஒரு ஃபேஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 50, 100ல் பாதி வச்சுக்கிறேன். பிகாஸ் ஃபேஸ் 100ல் இருக்குது. ஸோ அதில் பாதி 50 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 mm கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதோட டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான கேவிட்டி நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட டாப் ஃபேஸை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த டாப் ஃபேஸில் என்னோடய ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட எட்ஜில் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ இதோட டயா பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 30 mm வச்சுருக்கேன். ஸோ 30 mm டயா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி டூல் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இங்கே ஒரு சாம்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்ஃபரோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். சாம்ஃபரோட டிஸ்டன்ஸ் ஒரு 10. ஸோ சிமிட்ரின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரெண்டு பக்கமும் 10 10 க்ரியேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசிமெட்ரிக்னு கொடுத்தீங்க அப்படின்னா L and L1, அதாவது L1 and L2ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஆஃப்செட் டிஸ்டன்ஸை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அசிமெட்ரிக். ஆஃப்செட் ப்ளஸ் ஆங்கிள்னா ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் 45 டிகிரி. அதில் எதுவும் சேஞ்ச் பண்ணுறேன்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு தேவை 45 டிகிரி, 10 10 ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் 10 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எட்ஜஸை நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய மாடல் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நான் இதுக்கு என்ன கட்டர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 30க்கு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன். ஸோ இது இல்லாமல் இங்கெல்லாம் ஷார்ப் கார்னர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு டயாமீட்டர் ஒரு 10 mm உள்ள ஒரு டூல் பிட் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு எண்டு மில் நான் போடுறேன் அப்படின்னா அந்த 10 mm எண்டு மில் இந்த இடத்துல மூவ் ஆகும் பொழுது எனக்கு இந்த இடம் மாதிரி ஷார்ப் கார்னர் வராது. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆர்க் அதாவது ஒரு ஃபில்லட் மாதிரி தான் எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நான் அதை எப்படி
அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எண்டு மில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பால் நோஸ் என்ன சைஸில் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷார்ப் கார்னர் க்ரியேட் ஆகும். ஸோ எனக்கு ஷார்ப் கார்னர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எண்டு மில் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் நோஸ் போடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராப்பராக ப்ரோக்ராம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஷார்ப் கார்னர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஷார்ப் கார்னர்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் எனக்கு வந்து இருந்தாலே போதும் அப்படின்னா அந்த எட்ஜ் எல்லாமே நீங்கள் ஃபில்லட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் எல்லாமே நான் வந்து ஃபில்லட் பண்ணுறேன். ஸோ எல்லா எட்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேடியஸுக்கு எனக்கு ஃபில்லட் ஆகிருக்கு. ஸோ இப்படி எல்லா எட்ஜஸுமே உங்களுக்கு பர்டிகுலர் ரேடியஸ்க்கு ஃபில்லட் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் போடுற கட்டர் வந்து உங்களுக்கு ஷார்ப் கார்னர்ஸ் இல்லாமல் நீட்டாக ப்ரொஃபைல் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ என்னோடய டிசைன் பண்ணி முடிச்சுட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இதை லைட்டாக டில்ட் பண்ணுறேன். டில்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோவை ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 mm வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போது எனக்கு தேவையான மாடலோட கேவிட்டி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அகெயின் ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு இதோட டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே sketch top face ஓகே fit to view வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 எட்ஜ்லேயுமே எனக்கு ஒரு ஹோல் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டயா உள்ள ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல். ஸோ ஒவ்வொரு ஹோலோட டயாவையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ நான் டயா எல்லாத்துக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் டயா வச்சுக்கிறேன். ஸோ இதோட டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12. அடுத்து இதோட டயா ஸோ இதையும் நான் வந்து 12ன்னு கன்சிடர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்ததாக இந்த டாப் ஃபேஸில் இருக்கிறதோட டயா ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஹோல்ஸுக்கான சர்க்கிளை நான் எல்லாத்தையுமே டைமென்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஹைட்டு வந்து 20 வச்சுக்கிறேன். ஸோ டெப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வச்சுக்கிட்டு சப்ட்ராக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ 4 ஹோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து மில்லிங்லையும் இதை வந்து ட்ரில்லிங்கை யூஸ் பண்ணியும் நான் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னர், ஷார்ப் கார்னர் இருக்குது. ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எட்ஜ் பிளெண்ட் யூஸ் பண்ணி எட்ஜ் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜு, இந்த எட்ஜ், இது ரெண்டுக்குமே எட்ஜ் பிளெண்ட் ரேடியஸ் வந்து ஒரு 5 கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். ஸோ எப்படி நம்ம பண்ணுவோம், அப்ளிகேஷன் போயிட்டு மேனுஃபேக்சரிங் கிளிக் பண்ணிங்கன்னா கேட்வே வந்து மாடலிங்லேருந்து மேனுஃபேக்சரிங்க்கு மாறிடும். ஸோ மாறி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா மில்லிங் கான்டூர் இதுக்குள்ளார போயிடுங்க. ஸோ மில்லிங் கான்டூர், அதாவது மெஷினிங் என்வாயன்மெண்ட்டில்
மில்லிங் பிளானர் இது வரைக்கும் பார்த்துருப்போம். மில்லிங் கான்டூர் வச்சுக்கோங்க. ஸோ மில்லிங் கான்டூர் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. சரியா? ஸோ கிரியேட் ஆப்ரேஷன். ஸோ கிரியேட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசிஎஸ் ஐக்கான டாப் ஃபேஸில் கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்படி கொண்டு வருவீங்க? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜாமெட்ரிக் வியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எம்சிஎஸ் மில்லிங்கை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசிஎஸ் ஐக்கான் வந்து டைனமிக் மோடுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எப்போவுமே நம்ம சென்டரில் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் 0, ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் 0, இசட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைட் வந்து நம்ம 50 கொடுத்தோம். ஸோ 50 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஹைட் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொடுத்துருந்தோமா? இல்லை 40 கொடுத்துருந்தோம். ஸோ 40 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ என்னோடய சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய எம்சிஎஸ் அதாவது என்னோடய ஆஃப்செட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது க்ரியேட் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கேவிட்டி மில். ஸோ கேவிட்டி மில்லை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து என்சி ப்ரோக்ராம், டூல் வந்து நன் கொடுத்துருக்கேன். எம்சிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒர்க் பீஸில் இருக்கிறது. மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் ரஃப். ஸோ ரஃப் மில்லிங் பண்ணிவிட்டு தென் வந்து ஃபினிஷிங்க்கு வேணால் டூல் போட்டுக்கோங்க. ஸோ ரஃப் மில்லிங் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஒரு 10 mm கட்டர் போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஒரு 4 mm பால் நோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது ஐ ப்ரெஸ் ஓகே. ஓகே கொடுத்த உடனே எனக்கு கேவிட்டி மில்லிங்கான ஒர்க்கிங் விண்டோ க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒர்க் பீஸ். ஸோ ஒர்க் பீஸ் எது அப்படின்னு கேட்குது. ஸோ ஸ்பெசிஃபை த பார்ட். இதுதான் என்னோடய பார்ட். இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த பிளாங்க். பிளாங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிளாங்கை சூஸ் பண்ணுங்கள். பவுண்டிங் பிளாங்க். ஸோ பவுண்டிங் பிளாங்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் ப்ரெஸ் ஓகே. ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதிலே இருக்கும். ஸோ மெட்டீரியல் என்ன ப்ராப்பர்ட்டி, கார்பன் ஸ்டீலா, என்ன ஸ்டீல், ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே ரெஃபரன்ஸில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அலாய் ஸ்டீல் அதோட கோடு முதற்கொண்டு இருக்கும். ஸோ H13 இல்லை என்ன மெட்டீரியல், அலுமினியமா, காப்பரா, ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து கட்டிங் ஃபீடு, டெப்த் ஆஃப் கட்டு, டூலு இது எல்லாமே அதுவாகவே ஜென்ரேட் பண்ண விடும். ஓகே. ஸோ அப்போது உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த பார்ட். ஸோ எந்த பார்ட்டை நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் செட் பண்ணும்பொழுதே க்ரியேட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்பெசிஃபை த கட் ஏரியா. ஸோ கட் ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவை நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய கட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கட் ஏரியா. ஸோ டேஞ்சன் ஃபேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணோடனே டேஞ்சன் ஃபேஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கட் ஏரியா எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக லிஸ்ட்டாக எத்தனை கட் ஏரியா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது டெலிட் பண்ணணும்னா டெலிட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் திரும்பி சூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல். ஸோ என்ன டூல் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ டூலை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம எண்டு மில் தான் போட போகிறோம். ஸோ மில்லிங் டூல் ஓகே கொடுங்க. ஸோ எண்டு மில் டூலோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, எண்டு மில் எவ்வளோ டயாவில் இருக்கக்கூடியது போட போகிறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 mm போட போகிறேன். ஸோ ஃப்ளூட் லென்த்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளூட் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய கட்டிங்கோட எட்ஜஸ், நான் கட்டிங் எட்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு 50 கொடுத்துக்கிறேன். டூல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. டெப்த்து வந்து நம்ம 20 mm எடுத்திருக்கோம். ஸோ டூல் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 40 இருந்தாலே போதும். ஃப்ளூட் லென்த்து வந்து ஒரு 25 இருந்தாலே போதும். அதே மாதிரி ஃப்ளூட்ஸ்னால் இந்த கட்ஸை தான் ஃப்ளூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை ஃப்ளூட் இருக்குன்னு பாருங்கள். ஒரு 4 ஃப்ளூட்ஸ் இருக்கும். ஸோ 4ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கோங்க டூலை. ஸோ இதுதான் என்னோடய டூல். ஸோ டூலோட ஹைட்டில் இன்னும் வேரியேஷன் வேணும் அப்படின்னாக்கா ஹைட்டை கூட நீங்கள் இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஹைட் வந்து ஒரு 60 கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போது இதுதான் டூலோட லென்த். ஓகே, அடுத்தது டூலோட டிஸ்கிரிப்ஷன். டூல் வந்து ஹெச்எஸ்எஸ்ஸா, ஸோ என்ன கார்பன் ஸ்டீலா, என்ன டூலோட டிஸ்கிரிப்ஷன், அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ டூலோட நேம் எதுவும் கொடுக்குறீங்கனாலும் அதுவும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டூல் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஹோல்டரோட டீட்டெயில்ஸ், ஹோல்டர் வந்து மிஷினில் இருக்கக்கூடியது, அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூலோட ஆக்சிஸ். டூலோட ஆக்சிஸ் எப்போவுமே ZM ஆக்சிஸ் தான். ஸோ வெர்டிக்கல் டு தி ஜாப். ஸோ நம்மளுடைய டைக்கு வந்து வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் வந்து ZM பாசிட்டிவ் டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம ரஃப் மில்லிங் தான் பண்ண போகிறோம். கட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பார்ட்டே இருக்கட்டும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ளாட். நான் பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ளாட் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, என்னோடய கட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 30% கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm கொடுத்துக்கிறேன். ஸோ கட் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் ஆஃப் கட் இருக்கும். ஸோ டெப்த் ஆஃப் கட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டெப்த் ஆஃப் கட் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா 0.25 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது ஃபீட் அண்ட் ஸ்பீடு. ஸோ ஸ்பிண்டிலோட ஸ்பீடு வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 1000 RPM கொடுத்துக்கிறேன். கால்குலேட் பண்ணி ஓகே கொடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஃபீடு எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போது நான் ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ பார்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதோட பாத் வந்து இங்கே தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து கேவிட்டி மில்லிங்கான ஃப்ளோ பாத்தை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3 டைனமிக் ஷோ த திக்னஸ் பை கலர் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஏரியா கட் ஆகிருக்குங்கிறத டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த இடத்தெல்லாம் வந்து கட் பண்ண போகுது, அந்த இடத்துக்கான கலர் எப்படி இருக்கும், இல்லை இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ மெட்டீரியல் ரிமூவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா இடத்துலையுமே மெட்டீரியல் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹோல் இருக்குது, பட் அதை வந்து நம்ம இதை வச்சு எடுக்கலை. ஸோ அதை வந்து இங்கே இது பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன கொடுத்துட்றேன்னா ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே கொடுத்துக்கோங்க. அனிமேஷன் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டாக், அதாவது 0.1 mm மினிமம் ஸ்டாக் வச்சுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு பால் நோஸ் யூஸ் பண்ண வேண்டும். ஸோ பால் நோஸ் போட்டு இந்த ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் டூல் வந்து நீங்கள் பால் நோஸ் போட்டுக்கோங்க. ஸோ பால் நோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூலோட பாட்டம், அதாவது டூலோட எட்ஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் ஷேப்பில் இருக்கும். அந்த பாலில் சின்னதாக கட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் பால் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிறது எண்டு மில். ஸோ எண்டு மில் வந்து கேவிட்டியை க்ரியேட் பண்ணும். பால் நோஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போது இதுக்கு தேவையான ப்ரோக்ராமை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ கேவிட்டி மில்லிங்கான ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ப்ராசஸர் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். நான் மில்லிங் 3 ஆக்சிஸ், ஸோ எங்கே சேவ் பண்ணணும்னு கொடுங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கேவிட்டி மில்லிங்கான இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி உங்கள் விஎம்சியில் இன்சர்ட் பண்ணும் பொழுது அதில் உங்களுக்கு தேவையான டையை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷாப் டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஷாப் டாக்குமெண்டேஷனில் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் அடுத்தது கேவிட்டி மில்லிங் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரில்லிங் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆப்ரேஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் கான்டூர் அப்படின்ற இடத்துல ட்ரில் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ட்ரில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம என்ன ட்ரில்லிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக் ட்ரில்லிங். ஸோ பெக் ட்ரில்லிங் நடக்கும் பொழுது தான் ட்ரில்லிங் ஆகும் பொழுது உள்ளார இருக்கக்கூடிய மெட்டீரியலை ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணும். ஸோ எப்போவுமே பெக் ட்ரில்லிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம பெக் ட்ரில்லிங் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம வேணால் ஹோலை எப்படி என்லார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹோல் என்லார்ஜிங் மீன்ஸ் இப்போ வந்து உங்கள்கிட்ட 12 mm கட்டர் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 13 mm ஹோல் வந்து நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா 12 mm கட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ட்ரில் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு 1 mm அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 13 mm உங்களுக்கு தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 mm ஹோல்ஸை வந்து அந்த 12 mm ட்ரில் பிட்டை வச்சு நீங்கள் 13 mm எடுக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் ஹோல் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெக் ட்ரில்லிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெக் ட்ரில்லிங்கை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பீஸ் தான் ட்ரில்லிங் மெத்தட் வச்சுருக்கவங்க. அடுத்து டூல் இன்னும் நம்ம கொடுக்கல. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஹோல் தேவைன்னா 12 mm ஹோல் தேவை. ஸோ ஸ்பெசிஃபை த ஹோல்ஸ் எங்கே இருக்குங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஹோல். ஸோ ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு ஹோலாக செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆல் ஹோல்ஸ் ஆன் ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹோலையும் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ மினிமம் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12 அண்ட் மேக்ஸிமம் டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 12. ஓகே, ஸோ மினிமம் டயா மேக்ஸிமம் டயா இது எல்லாமே 12 இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ள இருக்கிற ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இல்லை நான் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ண போகிறேன்னா செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஹோலாக செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஹோலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ 1 2 3 4 4 ஹோல் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பெசிஃபை த டாப் ஃபேஸ். ஸோ ஹோலோட டாப் ஃபேஸ் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ டாப் ஃபேஸ் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது டாப் ஃபேஸ். ஓகே, அடுத்தது ஸ்பெசிஃபை த பாட்டம் சர்ஃபேஸ். ஸோ பாட்டம் ஃபேஸ் வந்து எனக்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ பாட்டம் ஃபேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபேஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய பாட்டம் ஃபேஸ். ஸோ பாட்டம் ஃபேஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது டூலோட ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ZM ஆக்சிஸ். இதுக்கு முன்னாடி டூலை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரில்லிங் டூல் வந்து நமக்கு என்ன டூல் தேவை அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே நிறைய டைப் ஆஃப் டூல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டூல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரில்லிங்கோட டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 mm டயா இருக்கக்கூடிய டூலை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, 12 mm டயா இருக்கக்கூடிய டூல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இது மில்லிங்காக யூஸ் பண்ணது. இது ஸ்பாட் ஃபேஸிங் டூல், மில்லிங் டூல். ஸோ இல்லை எனக்கு இந்த டூல் வேண்டாம் வேறு டூல் வேணும் அப்படின்னாக்கா டூல் எடிட் போங்க. டூல் எடிட் போயிட்டு அந்த டூலோட டயா வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை டோட்டலாக எனக்கு வேறு டூல் மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல க்ரியேட் நியூ கொடுங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஸ்பாட் ஃபேஸிங், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரில்லிங், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்லிங் டூல். ஸோ நான் இதில் ட்ரில்லிங் டூல் யூஸ் பண்ணுறேன். ஸ்பாட் ஃபேஸிங்கை விட ட்ரில்லிங் டூல் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க.
ஸோ இதோட டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 12 mm வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது ஃப்ளூட் லென்த்து, கட்டர் லென்த்து, பாயிண்ட் ஆங்கிள், இது எல்லாமே டூல் பாக்ஸ், அதாவது நீங்கள் டூல் வாங்குறீங்கல்ல அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஸ்பாட் ஃபேஸிங்க்கு பதிலாக ட்ரில்லிங் டூல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் டைப் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், பெக் ட்ரில்லிங். ஸோ பெக் ட்ரில்லிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெக் ட்ரில்லிங் டிஸ்டன்ஸ், அதாவது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ட்ரில்லிங் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 20 mm. எந்தெந்த எம்எம்முக்கு ஒரு தடவை டூல் வந்து வெளியில் வரணும், வெளியில் வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் 2 mmக்கு ஒரு தடவை வெளில வரணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் பெக் ட்ரில்லிங். ஸோ நம்பர் ஆஃப் செட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. தென் ப்ரெஸ் ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் அண்ட் ஸ்பீடு. இதுக்கு ஆர்பிஎம் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 800 ஆர்பிஎம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போது நமக்கு ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் திஸ் கோல், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ரன் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அனிமேஷன் ஸ்பீட் ஜாஸ்தி வச்சுருக்கேன். ஸோ அனிமேஷன் ஸ்பீடை நான் கம்மி பண்ணிவிட்டு அகெயின் ப்ளே கொடுக்குறேன். ஸோ இது பேக்வேர்டில் ப்ளே ஆகிருக்கு. திருப்பி ஃப்ரண்ட்டில் ப்ளே பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் ஹோல் க்ரியேட் ஆகுது, இந்த இடத்துலலாம் ஹோல் க்ரியேட் ஆகலை. ஏன் அப்படின்னா பாட்டம் ஃபேஸ் செலக்ட் பண்ணும்பொழுது இந்த பாட்டம் ஃபேஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணோம், இதுக்கான பாட்டம் ஃபேஸஸ் நம்ம சூஸ் பண்ணலை, அதனால தான் இந்த விளைவு. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அகெயின் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா இந்த பாட்டம் ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாட்டம் ஃபேஸில் ஒரு பிளேனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிளேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்க போகுது. ஃப்ரம் டாப்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm. -20ன்னு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பாட்டமில் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாட்டம் பிளேனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேன் வந்து இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் என்னோடதை நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 20 mm டெப்த்துங்கிறதுனால நான் 20 அப்படிங்கிறத பாட்டம் ஃபேஸாக வச்சுக்கிட்டு இப்போ நான் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோல் க்ரியேட் ஆகலை. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அகெயின் ஐ ப்ரெஸ் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதே சேஞ்சஸ் தான், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரில்லிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் நீங்கள் எழுத முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டி மில்லிங் அண்ட் ட்ரில்லிங் 2 ப்ரோக்ராமே எழுதியிருக்கும். இந்த 2 ப்ரோக்ராமையுமே நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னா ஷாப் டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ரேஷன் லிஸ்ட்டை டெக்ஸ்ட்டாக ஃபைல் பண்ணணும், எனக்கு வந்து ஆப்ரேஷன் லிஸ்ட் டெக்ஸ்ட்டாக வேணும், டூல் லிஸ்ட்டு வந்து எனக்கு டெக்ஸ்ட்டாக வேணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த டாக்குமெண்ட்ரியில் சேவ் ஆகணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் என்ன ஆப்ரேஷன், ஸோ மில்லிங் கான்டூர் கேவிட்டி ஆப்ரேஷனா, ஸோ என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, ஸோ நான் இங்கே கேவிட்டியை செலக்ட் பண்ணதுனால அது எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நான் 2த்தையுமே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் 2த்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி ஷாப் டாக்குமெண்டேஷன் ஆப்ரேஷன் லிஸ்ட் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு அவுட்புட் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்பைன் ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது 2த்தையுமே செலக்ட் பண்ணி போஸ்ட் ப்ராசஸரில் கொடுக்குறீங்கன்னா கம்பைனாகவும் அது சேவ் ஆகும். ஸோ நான் போஸ்ட் ப்ராசஸர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மில்லிங் ஆக்சிஸ் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு கம்பைன் அவுட்புட் வேணும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா கேவிட்டி ப்ளஸ்
ஸ்பெக் ட்ரில்லிங் ரெண்டுமே கம்பைன் ஆகி எனக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ 2 ப்ரோக்ராமே இதில் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காம்பினேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து என்எக்ஸ் கேமில் விஎம்சி மிஷினுக்கு தேவையான ப்ரோக்ராமை நம்ம எழுத முடியும். ஓகே, தேங்க்யூ.